இன்றைய செய்திக் கதம்பத்தில் தேசிய பால் புரஸ்கார் விருது பெற்ற மாணவி எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி, பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம், விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தில் பயன்பெற்ற விவசாயி தெரிவிக்கும் கருத்துகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் தேசிய பால் புரஸ்கார் விருதுகளை அண்மையில் வழங்கினார். இந்த விருதை பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவி ஜனனி நாராயணன் எமது செய்தியாளரிடம் பேசுகையில், நான் ஹரிகதாக்காக ஆர்ட் அண்ட் கல்ச்சர் செக்டார்ல பால் புரஸ்கார், பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் அவார்ட் வாங்கியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப பெருமையாவும் இருக்கு. இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியோட வருது. நான் இந்த அவார்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நான் நிறைய படிக்கணும், நிறைய கத்துக்கணும், இன்னும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த அவார்ட் வாங்கினது எனக்கு ரொம்ப ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்னோட குரு ஸ்ரீமதி விசாகா ஹரிக்கு என்னோட நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன். எனக்கு 6 வயசு இருக்கும் போதுல இருந்தே ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க. என்னோட வீடியோ பார்த்துதான் நான் ஹரிகத்தை சொல்லவே ஆரம்பிச்சேன் 6 வயசுல. அதனால என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் மேலும் மேலும் நிறைய ஹரிகதா பர்ஃபார்மன்சஸ் பண்ணி என்னோட ஸ்கூலுக்கும் நிறைய பெருமைகள்லாம் சேர்த்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கி நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். என்னோட பேரண்ட்ஸும் எனக்கு முதல்ல இருந்தே இந்த ஃபீல்டுல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. இந்த அவார்ட் வாங்கினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிஜமாவே நான் பிரசிடென்ட் கிட்ட, பிரைம் மினிஸ்டர் கிட்ட எல்லாம் அந்த மாதிரி அவார்டு வாங்குவேன் நான் நினைக்கவே இல்ல. இப்படி ஒரு அவார்டு இன்ஸ்டிடியூட் பண்ணதுக்கே நான் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும். கவர்மெண்டே எவ்வளவு இந்த மாதிரி ஆப்ஜெக்டிவா இந்த மாதிரி இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் இருந்திருக்கு. எவ்வளவு பெரிய அவார்டு, எவ்வளவு ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடியதா இருக்கு இந்த அவார்டு அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் எனக்கு கலையிளமணி அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்திருக்கு. அவங்களும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பால் புரஸ்கார் கிடைச்சதுல எனக்கு இன்னும் நிறைய ஊக்கத்தோட இன்னும் ஒரு நல்ல பர்சியூ பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் நிதி ஆதரவு திட்டம் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும், இது தமக்கு மிகுந்த பயனளிப்பதாக அமைந்ததாகவும் திருவள்ளூர் மாவட்ட விவசாயி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். அவர் பேசுகையில், திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் விவசாயி பேசுகிறேன். இயற்கை சீற்றங்களால் மிகவும் விவசாய நெல் பயிர் மற்றும் ஏகரத பயிர்களான பாதிக்கப்பட்டு வருகிறோம். இந்த பயிர் காப்பீடு செய்வதனால் நமக்கு இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் பொழுது இந்த காப்பீடு நமக்கு மிக பயனுள்ளதாய் அமைகிறது. இந்த காப்பீடு செய்வதால் நமக்கு இழப்பீடு மத்திய அரசாங்கமும் நமக்கு நிவாரணமாக தருகிறார்கள். எல்லா விவசாயிகளும் நமது பாரத பிரதமர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஃபசல் பீமா யோஜனா பயிர் காப்பீடை எல்லோரும் காப்பீடு செய்ய வேண்டும். கூட்டுறவு வங்கி மூலமாகவும் அல்லது இ சேவை மையங்கள் மூலமாகவும் நாம் பயிர் காப்பீடு செய்யலாம். இதை காப்பீடு செய்தால் பாதிப்பு ஏற்படும் பொழுது அதுக்குண்டான தொகையை நமது வங்கி கணக்கில் வைக்கப்படுகின்றன. இப்போது நமது சம்பாபோகம் நெல் பயிர் செய்ததில் பின்சால் புயலால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளோம். இதை கிராம நிர்வாகம் மற்றும் வேளாண் துறை நிர்வாகிகளும் கணக்கெடுத்து செய்துள்ளனர். இதுபோல் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் பொழுது இந்த பயிர் காப்பீடு ஆனது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக அமைகிறது. இந்த கிசான் பாரத பிரதமரின் சம்மன் நிதியை பெறுவதற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ சமீபத்தில் இந்த கிசான் சம்மன் நிதி ஏற்கனவே இந்த பின்சன் புயலால் மிகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளாகிய எங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாய் எங்களுக்கு ஒரு இடுபொருள் வாங்குவதற்கும் மற்றும் எங்கள் விவசாயி சார்ந்த எங்கள் பணிகளுக்கு மேற்கொள்ள உபயோகமாக அமைந்துள்ளது. எங்களுக்கு 3 தவணையாக 6000 ரூபாய் நாங்கள் பெறுவது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். திட்டத்தை அறிவித்த நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரயில்வேக்கு அதிக வருவாய் ஈட்டிக் கொடுத்த சேலம் ரயில்வே கோட்ட அலுவலர் பெற்றுள்ள தேசிய விருது குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். சர்வதேச அளவில் அதிக அளவிலான ஊழியர்களை கொண்டுள்ளதும் மிக அதிக எண்ணிக்கையிலான பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்வதுமாக இந்திய ரயில்வே துறை சாதனை படைத்து வருகிறது. பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்பட்டு வரும் நிலையில் ரயில்வே துறைக்கான வருவாய் கிடைத்திடும் வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளன. குறிப்பாக சேலம் ரயில்வே கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வணிக பிரிவின் சார்பில் புதியதாக வருவாய் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மத்திய அரசின் கதிசக்தி திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளன. தொழில்துறையினருக்கு வரப்பிரசாதமாக கிடைத்துள்ள கதிசக்தி திட்டத்தின் மூலம் சேலம் ரயில்வே கோட்டத்தின் முதுநிலை வணிக மேலாளர் பூபதி ராஜா பல்வேறு வழித்தடங்களில் போக்குவரத்து மாற்றத்தை திறம்பட கையாண்டு சாதனை படைத்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூரிலிருந்து காஸ்டிக் சோடாவை ஒடிசாவிற்கும்,
தாசம்பட்டியிலிருந்து மின் ஸ்கூட்டர்களை ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கத்திற்கும் அனுப்பியதன் வாயிலாக ரயில்வேக்கு அதிக வருவாய் கிடைத்ததுடன் தொழில்துறையினரும் பயனடைந்துள்ளனர். கரூரில் புதிய தொழில் கிடங்கு உருவாக்கியதுடன் டிக்கெட் பரிசோதனை மூலம் 19 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியும் சேலம் ரயில்வே கோட்ட முதுநிலை வணிக மேலாளர் பூபதி ராஜா சாதனை படைத்துள்ளதை பாராட்டி ரயில்வே துறையின் மிக உயரிய விருதான அதி விசிஷ்ட் ரயில்வே சேவா புரஸ்கார் விருதினை ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வழங்கினார். சதன் ரயில்வேயோட முதல் கத்திசக்தி கார்கோ டெர்மினலை நம்ம கரூர் பக்கத்தில் வெள்ளியணையில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அடுத்தது புதிய சரக்கு, அதாவது காஸ்டிக் சோடா லை அப்படின்ற சரக்கு நம்ம மேடு டேம்லேருந்து ஒரிசாவுக்கும், தாசம்பட்டியிலேருந்து ஸ்கூட்டர்ஸை ஆந்திரா, வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களுக்கும் அனுப்பிச்சிருந்தோம். அதே போல் சேலம் டிவிஷனோட அதிகபட்ச டிக்கெட் செக்கிங் ரெவன்யூவான 19 கோடி ரூபா இந்த பீரியடில் நம்ம அச்சீவ் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கள் டீம் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட சேர்ந்து உழைச்சிருந்தாங்க. சேலம் டிவிஷன் சொல்லணும்னா ஒரு 15 ஸ்டேஷனில் நம்ம அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் மூலமாக டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஷன்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் கிடச்சிட்ருக்கு. கொஞ்சம் ஸ்டேஷனை நாங்கள் நவீனப்படுத்திட்டு இருக்கிறதுனால நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிது. இப்போ பார்க்கிங்க்கு, அதே போல் கடைகள் வைக்கிறதுக்கான நிறைய ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ஸோ அது பொதுமக்களோட பேசஞ்சர்ஸுக்கு பயன்பாடு அளிக்கிறதோடு சேர்ந்து ரயில்வேக்கு வருமானத்தை ஈட்டுறதுக்கும் உதவியாக இருக்கும். ரயில்வே துறையில் சிறந்த பணிக்காக தேசிய அளவில் மிக உயரிய விருதினை பெற்ற பின்னர் சேலம் திரும்பிய முதுநிலை வணிக மேலாளர் பூபதி ராஜாவிற்கு சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பங்கஜ்குமார் சின்ஹா, கூடுதல் கோட்ட மேலாளர் சிவலிங்கம் மற்றும் வணிக பிரிவு அலுவலர்கள் பாராட்டு தெரிவித்தனர். சேலம் ரயில்வே கோட்டத்தில் 15 ரயில் நிலையங்களில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகள் அதிகரிப்பதுடன் ரயில்வே துறையின் வருவாய் அதிகரிக்கும் வாய்ப்பும் உருவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பழங்குடியின விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கல்வராயன் மலை பழங்குடிய விவசாயிகளில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கல்வராயன் மலை வாழ் பழங்குடிய விவசாயிகளை நிலை குறித்து விஞ்ஞானிகள் குழு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுக்குழுவுடன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் கல்வராயன் மலை பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு மற்றும் அவர்களுடைய செயல் திட்டம் வகுப்பதற்கும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அரசு செயலாளர் லட்சுமி பிரியா தலைமையில் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் அண்ணாதுரை ஆகியோர் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் முன்னிலையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கல்வராயன் மலை வாழ் பழங்குடிய விவசாயிகளின் நிலை குறித்து விவசாயிகள் குழுக்கள் மற்றும் ஆய்வு மேற்கொண்டதை பவர் பாயிண்ட் மூலமாக அனைத்து துறை அதிகாரிகளுடன் திரையில் காண்பிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கல்வராயன் மலையில் வாழ் பழங்குடிய விவசாயிகளின் அடுத்த கட்ட நகர்வு மற்றும் வாழ்வாதார மேம்பாடு குறித்து பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு அறிவுரைகள் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த், மாவட்ட வருவாய் அலுவலர் சத்யநாராயணன் மற்றும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், வேளாண் துறை அதிகாரிகள், மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர், தாட்கோ நல அலுவலர் மற்றும் துறை சார்ந்த பல்வேறு துறை அதிகாரிகள், அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க பிரதிநிதி திரு மைக்கேல் வால்ஸை சந்தித்து பேசினார். இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆங்கிலேயரை எதிர்த்து கடும் போரிட்ட மாவீரர் பொல்லானின் பிறந்த தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், போர் முறை வகுப்பதில் தனிச்சிறப்புடன் செயல்பட்ட மாவீரர் பொல்லானின் தியாகங்களை இந்நாளில் போற்றி வணங்குவோம் என்று கூறியுள்ளார். கலங்கரை விளக்க சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் 400% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 23.4% அதிகரித்துள்ளதாக மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறவுள்ள மகா கும்பமேளா நிகழ்ச்சிக்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள், முன்னேற்பாட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 1.5 லட்சம் கழிவறைகளும் 2600 கண்காணிப்பு கேமராக்களும் 10 டிஜிட்டல் கண்காணிப்பு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது.